எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருகி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இறக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம்தானே என்றார். அந்நாட்கள் ராட்சஸ் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரிகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களாக இருந்தார்கள். ஆகவே இங்கு தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் என்று சொல்லும்போது அநேகர் சொல்லுகிறார்கள் தேவகுமாரர்களாக தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது தப்பான விளக்கம். தேவகுமாரர்கள் என்று சொன்னால் விசுவாசிகள், மனுஷகுமார்த்திகள் என்றால் விசுவாசியாத அவிசுவாசிகள், அழகாக இருந்தவர்கள். ஆகவே தேவகுமாரர்கள் அவங்க தேவனுடைய பிள்ளைகள். இவங்க ரட்சிக்கப்படாத அவிசுவாசியோடு சேரும்போது பலவான்கள் ராட்சஸ் பிள்ளைகளாய் பிறந்தார்கள். அநேகர் தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது யார் உன்னுடைய கணவன் என்று கேட்கும்போது தேவதூதன் என்று சொல்ல முடியுமா? தேவதூதனோடு சேர்ந்து எனக்கு கர்ப்பவதி ஆனேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்க பிறந்தாக்கா அப்பாவுடைய பேர் என்ன? பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவுடைய பேர் எழுதணுமே, தேவதூதன் எழுதுவாங்களா? இல்லை. தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள், மனுஷகுமார்த்திகள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்படாத உலக குமார்த்திகள். இங்கே தேவதூதனுக்கு வேலையே கிடையாது. தேவதூதன் பெண்களோடு குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று அவங்களும் நம்மளை மாதிரி வாழ்ந்தால் மனுஷர் தான். அவங்க அப்படி வாழறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவ புத்திரர்கள், தேவகுமாரர்கள், தேவ தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இப்படி பல அர்த்தத்தில் சொல்லப்பட்ட உள்ள வார்த்தை விளங்கி கொள்ள வேண்டும். இங்கு தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட உலகத்தால் தீட்டுப்படாதவர்கள் அவங்க தேவகுமாரர்கள். மனுஷகுமார்த்தி என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள், அவிசுவாசிகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள், அழகானவர்கள், அறிவாளர்கள். ஆகவே தேவகுமாரர்கள் அவங்களுக்குள்ள பெண் தெரிந்து கொண்டார்கள். அவங்க எல்லாருமே மனுஷர் தான், மனுஷனாக தான் இருந்து. ஆகவே நம்ம வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு தேவதூதனோடு பெண்கள் உடலுறவு செய்ய முடியாது. தேவதூதனுக்கும் அந்த சுகம் தேவையில்லாதது. ஆகவே இங்கு தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகள். மனுஷகுமார்த்தின்னு சொன்னால் உலக பிரகாரமாக ரட்சிக்கப்படாதீங்க, அவிசுவாசிங்க. ஆகவே அப்போ தேவன் அவிசுவாசி விசுவாசியும் சேரும்போது தான் பூமியில் அக்கிரமம் பெருகிற்று என்று சொல்லி தேவன் மனஸ்தாபப்படுறார். ஆகவே மனுஷன்தான் மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவங்க தேவதூதர்கள் அல்ல. தேவதூதன் மனுஷகுமார்த்தியை கல்யாணம் பண்ணி வாழ முடியாது. இவங்க விசுவாசிங்க, அவங்க அவிசுவாசிங்க. தேவகுமாரர்கள் விசுவாசிங்க, மனுஷகுமார்த்திகள் அவிசுவாசிங்க. ஆகவே விசுவாசியும் அவிசுவாசியும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த தான் ராட்சஸாக இருந்தார்கள். ஆகவே அதை விளங்கி கொள்ளுவோம். தேவதூதனோடு அவங்க வாழ முடியாது, வாழ்ந்து சந்ததியை கொண்டு வர முடியாது. மனுஷனுக்கு தான் அந்த தேவனுடைய அந்த நிலை வைத்திருக்கிறார். தேவதூதனும் இங்கே மனுஷகுமார்த்தி திருமணம் செஞ்சு வாழ முடியாது. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா கர்ப்பவதி ஆனாக்கா அப்பா கேட்பார், எங்கம்மா மருமகன் கேட்டால் தேவதூதன் வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளோ தப்பான விளக்கம். இவங்க தேவகுமாரர்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, மனுஷகுமார்த்திகள் அவிசுவாசிங்க. இதான் அர்த்தம். தெளிவாக புரிந்து கொண்டு வேதத்தை அறிந்து கொண்டு தெளிவாக விளங்கி கொண்டு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.